அபிஷியலா அயத்தோலா அலி காமனே வந்து கொல்லப்பட்டார் அப்படின்னு இரேனியன் ஸ்டேட் மீடியாவே வந்து அனௌன்ஸ் பண்ணிருச்சு. ஸோ இது வந்து மோரார்லெஸ் நம்ம இதை கன்ஃபார்மா நம்பலாம். அது மாதிரி ஒரு நம்பக தகுந்த ஒரு நியூஸ் தான். ஏன்னா வார் பீரியட்ல எல்லாரும் கிளைம் பண்றது நம்பிட முடியாது. பட் ஈரானியன் ஸ்டேட் மீடியாவே சொல்லும் போது அவர் கொல்லப்பட்டார் தான். ஸோ ஈரானோட சுப்ரீம் லீடர் இவர் வந்து பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டரான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மேல 36 வருஷமா ஈரான இவர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காரு. இவர் கீழே தான் அந்த நாட்டோட பிரசிடென்ட். ஸோ இவர் கொல்லப்பட்டாரு. ஸோ இந்த வார் முடிஞ்சிருமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இப்போ ஈரானோட பிரசிடென்ட் வந்து ஒரு வேர்ல்டுக்கே ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. அமெரிக்கா செஞ்சது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். இதுக்கு நாங்க கண்டிப்பா பழி வாங்குவோம். அதான் வந்து உலக நாடுகளே அதிர்ற மாதிரி ஒரு பழி வாங்க போறோம் அப்படின்ட்டு ஈரானியன் பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. இதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, பழி வாங்குறன்ற பேர்ல ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணீங்கன்னா எங்களோட நெக்ஸ்ட் அட்டாக் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாருக்கு வந்து 2 சைட்ஸ் இருக்கு. ஒரு சைடு இதை கரெக்ட்னு சொல்றாங்க, ஒரு சைடு இதை ராங்னு சொல்றாங்க. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். பட் ஸ்டில் வாரன்னு வந்தா கேஷுவாலிட்டிஸ் இருக்கதான் செய்யும். நிறைய பேர் இறந்திருக்காங்க. அதனால எப்பவுமே நம்மளால வார வந்து த லாஸ்ட் ரிசார்ட்டா தான் யூஸ் பண்ணணும். இப்ப என்னன்னா இவங்க 2 பேர் ஒருத்தர் பழி வாங்கிக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு பொதுமக்கள் இறப்பாங்கன்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ ஒண்ணு இப்போ அலி காமினை இறந்துட்டனால இந்த வார் ஒரு எண்டுக்கு வந்துட்டா எல்லாருக்குமே நல்லது. இல்ல இதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்க போறோம் அப்படின்ட்டு ஈரான் கண்டினியூ பண்ணிச்சுன்னா அதோட கேஷுவாலிட்டிஸ் நினைக்கும் போது இன்னும் பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது முடிவுக்கு வருதா இல்ல இன்னும் எஸ்கலேட் ஆகுதான்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மறக்காம டீ கடை மேவரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.